இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில கள நிலவரம் என்ன? அதுவும் மே 31க்கு அப்புறம் இந்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து இப்ப 22ஆம் தேதி வரைக்கும் களத்துல என்ன நடந்திருக்கு, எந்தெந்த பகுதிகளில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க, அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல தெளிவா பார்த்தரலாம். எப்பவும் போல நம்ம மேப்ல கீழ இருந்து மேல போவோம் இல்லையா, அதே போல பார்த்தரலாம். முதல்ல கெர்சன் பகுதியிலிருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உக்ரைனோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கெர்சன்ல தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மினி மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கெர்சன், இந்த கெர்சன் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒயிட் லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கெர்சன் ஒப்லாஸ்ட். ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதி. மார்க் பண்ணாம இருக்கலாம் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதி. அதுல இப்போ இன்னைக்கு தேதி, அதாவது 23 ஜூன், இதுக்கு மேலதான் அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை வச்சு நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு வந்திருக்குன்றதுனால இது இன்னைக்கு எடுக்கப்பட்ட பதிவு கிடையாது. மேபி 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். அதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா தரப்பு இருந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல இந்த நொவோ தன்யங்காவா இருக்கட்டும், அடுத்தது இங்க லோவோ, அப்புறம் ஒர்லீவ்கா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் அட்டாக் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்தரலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவு ஃபேப் டாமினன்ஸ் தான். ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஃபேப் குண்டுகளை சகட்டம் இன்னைக்கு ஃப்ரண்ட் லைன்ல எல்லா பகுதியிலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவோட ஃபேப் டாமினன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த ஃபேப் குண்டுகளை போடும்போது ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. அது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம செகண்டரி, டெர்ஷரி, அதுக்கப்புறம் 4வது ஒரு டிட்டனேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் நடந்திருக்கு. அதோட ஷாக் வேவை கூட நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. ஸோ அங்க மிகப்பெரிய ஆயுத குடோன் இருந்திருக்கு. அது மேல ஒரு குண்டு விழுந்தோடனே ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இந்த பகுதி அப்படின்னா நம்ம மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒண்ணுமே இல்ல, இந்த பகுதியை மெயினா குறி வைக்கிறதுக்கான ஒரே காரணம் இங்க கிரின்கி பக்கத்துல இருக்கு. ரெண்டாவது உக்ரைன் ஏதாச்சும் ஒரு ஆபரேஷன் பண்ணும் இந்த கிரின்கிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கொர்ஷுங்கா இருக்கு இல்லையா, இந்த பகுதியில போய் அடிக்கணும். அந்த ரப்பர் போர்ட்டுகள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அப்புறம் உக்ரைனோட ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது செய்யணும் அப்படின்னாங்கன்னா இந்த பகுதியில தாக்குதல் பண்றதுக்கு இதை பேஸா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்திருக்காங்க. பட் ஆனால் அது ரஷ்யாவோட ரிகான் இதுல வந்து அது தெரிஞ்சுக்கிட்டதுனால அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இந்த நொவோதனியங்கா, இந்த கிரின்கியா இருக்கட்டும், கொசாச்சி லகரா இருக்கட்டும், அடிக்கடி இந்த பகுதியில் வராங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனாலதான் என்னமோ தெரியல இப்போ ஒரு வீடியோ பதிவு சைலோட இருக்கும். இது ஃபேப் குண்டுகள் தான். ரஷ்யா இந்த ஃபேப் குண்டுகளை இந்த நொவோதனியங்கால போட்டதுக்கு காரணம் அந்த இடத்துல FPV ட்ரோன் ஆப்ரேட்டர் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு, அதனால அது மேல போட்டிருக்கோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா எந்த அளவுக்கு சேதம் இதனால உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா ரஷ்யா ரிகானிசன்ல அண்டர் கண்ட்ரோல தான் இருக்கு இந்த பகுதி ஃபுல்லுமே அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம நான் இப்ப மேப்ல காட்டுறது வந்து ரெட் கலர்ல இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா மே 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன்ஸ். இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதுலாம் ரஷ்யா இந்த மாசம் ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதிக்குள்ள எந்தெந்த பகுதியில பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறது பாக்குறதா. முதல்ல கெர்சன்ல பாத்துருவோம். இந்த கெர்சன்ல ஆக்சுவலா இந்த தாச்சி பகுதி, இது நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு மாத்தினா தெரியும். ஸோ இந்த தாச்சி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தீவுகளை வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. நம்மளுக்கு வேற எந்த அப்டேட்ஸும் கிடைக்கல. நம்ம இந்த இடத்துல ஒரு வீடியோ பதிவு பார்த்துருந்தோம் இல்லையா சமீபத்தில். ஸோ அந்த ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு மேல எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. அதை மீட் எடுத்துட்டாங்க உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிறது போல எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் ஆனா இந்த பிரிட்ஜில் சண்டை நடந்துட்டு இருக்கு, இந்த பிரிட்ஜ் கிட்ட சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைனியன் தரப்புலும் சரி ரஷ்ய தரப்புலையும் சரி மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. இப்போ அடுத்தது ரொபோதேனி கிட்ட போயிடலாம். ஏன்னா அடுத்தது ஆக்டிவா சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி அதுதான். இந்த ரொபோதைனில சமீபத்துல கவுண்டர் ஆஃபென்சிவ்னு சொல்லி உக்ரைன் தரப்புல இருந்து முன்னேறி வந்து கொடைஞ்சிட்டு வந்திருந்தாங்க இந்த ரொபோதைனியும் வெறுபோ புறநகரங்கள்ல. இப்போ பெரும்பான்மையான பகுதி ரஷ்ய வீரர்கள் மீட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இது எப்படி உறுதி செய்யலாம்னா உக்ரைனியன் தரப்புல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரஷ்யன்ஸ் அங்க நடந்துட்டு இருந்தாங்க, நாங்க அவங்க மேல தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிறது போல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் நடக்கும், அதுக்கப்புறம் இருக்க நம்ம பார்க்க வேணாம். பட் ஆனா 3 ரஷ்ய வீரர்கள் சும்மா நடந்து போறாங்க, கேஷுவலா தான் நடந்து போறாங்க. ஸோ அதுலேருந்து தெரியுது அந்த பகுதியெல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல. இப்போ மேப்ல பார்ப்போம் எந்த பகுதி அப்படிங்கிறத. ஸோ இந்த கெர்சன் பகுதியிலேருந்து ஜூம் அவுட் பண்ணோம்னா ஜாப்ரோஷியா பகுதியில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொபோதைனி. ஸோ இந்த ரொபோதைனில இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதுலாம் இந்த மாசம் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்து பிடிச்சிருக்காங்க. இது வந்து மே மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன். ஸோ இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது எல்லா பகுதிகள்லையும் ரஷ்ய வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம சேட்டலைட்ல மாற்றும் போது உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியை நோக்கி முன்னேறி அந்த நடந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா வீரர்கள், அந்த வீடியோ பதிவுகளோட இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பகுதியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க மேல ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கும்.
ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எல்லோ கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரென்ச்சு. ஸோ அந்த ட்ரென்ச்சுக்குள்ள அவங்க என்டர் ஆகும்போது ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அவங்களுக்கு. 2 பேர் அதுக்கப்புறம் அங்க உள்ள போயிருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது மேபி இந்த பகுதி முழுவதுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் இந்த பகுதியில் ரஷ்ய வீரர்கள் ஃப்ரீயா போறாங்க. ஃப்ரீயா போறாங்கனாலே கண்டிப்பா அங்க ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இதுக்கு மேல ஏதாவது ஒரு ஜியோ லொகேஷன் வீடியோ கிடைச்சது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த ரோபோத்தேனி பகுதியிலையும் ரஷ்ய வீரர்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்காத்கி. இந்த பிட்காத்கில பயங்கரமான தாக்குதல் ரஷ்ய தரப்புல இருந்து நடந்துகிட்டே இருக்கு. சமீபத்துல கூட ரஷ்ய வீரர்கள் இந்த பகுதியில முன்னேறி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை கைது பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோ பதிவுல பார்த்திருப்போம். இப்போ ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கு. இது வந்து டாஸ் ஃபிளைம் த்ரோ சிஸ்டம் வச்சு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த பகுதி அப்படின்னா கண்டிப்பா உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான சிர்ஸ்கி அவர்கள் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்றதா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சோ அவரோட கவுண்டர் அஃபென்சிவ் ஒன்னு ஜப்ரோஷியா பகுதி, இன்னொன்னு கர்கிவ் கண்டிப்பா இருக்கும். அதுல மாற்றுக்கருத்தே இல்ல. இந்த ஜப்ரோஷியா இந்த பகுதியில தாக்குதல் நடக்கு. இந்த பிட்காத்கில இருந்து முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது நம்ம வந்து எப்படிங்க ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி இந்த உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே பிளான் தான் இப்பவும் அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ உக்ரைனோட வீரர்கள் இந்த பிட்காத்கி பகுதியிலும் முன்னேறி போனாங்கன்னா இந்த வெஸ்லிபிக்கா இருக்கு இல்லையா, ஸோ இதை நோக்கி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ அவங்களோட ட்ராக் இங்க இருக்கக்கூடிய ஜெப்ரியான்ஸ்க்கு, லுவோவு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிட்காத்கி இந்த ப்ளூ கலர் ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, ஸோ இது போலையும் வரலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கமையான்ஸ்குல இருந்தும் ஒரு அட்டாக் வந்து நடக்கலாம், இந்த விசல்விக்காவை நோக்கி வரலாம் அப்படிங்கறதோட சொல்லப்பட்ட இந்த ப்ளூ கலர்ல மார்க்கா இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைரக்ஷன்ல உக்ரைனோட வீரர்கள் தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கறதோட சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டின்ப்ரோதியான ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஜேடாம் குண்டுகளை உக்ரைன் தரப்பு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் அவங்களோட ஆயுத கடன்களை வச்சிருந்ததாகவும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேல ஜேடாம் குண்டுகளை பயன்படுத்தி நாங்க தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படிங்கறதோட வீடியோ பதிவுகளை விட்டுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஃபேப் 3000 விழுகுது இல்லையா, தொடர்ந்து 3வது முறையா ஒரு குண்டு விழுந்துருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா இன்னும் ப்ராப்பரா வீடியோ பதிவுகளோ இல்ல எந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். பட் ஆனா 23 ஜூன் 3வது ஃபேப் 3000 குண்டுகளை இந்த கர்கிவ் பகுதியில ரஷ்ய வீரர்கள் ட்ரை பண்ணிட்டாங்க, வீசிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த அதிர்வலை என்டையர் உக்ரைன் ஃபுல்லாவே இருக்கு. இந்த 3000 குண்டுகளை எப்படிப்பா நிறுத்த போறீங்க அப்படிங்கிறது போல இது ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கணும் இல்லையா, ஏன்னா அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கு கொஞ்சம் வீரியம் கம்மி பண்றதுக்கு நம்ம கிட்ட ஜேடாம் இருக்குது பாருங்க, நல்ல வேலை செய்யுங்க பாருங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து அதுக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமா இது நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பிட்காத்கி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோபோத்தேனி இந்த பகுதிகளில் ஏதோ ஒரு அட்டாக் நடக்கலாம் உக்ரைன் தரப்புல இருந்து. அந்த ஒரு காரணத்தினால கூட பிரிகாஷனரியா ரஷ்ய வீரர்கள் இந்த இடத்துல இது போல ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கலாம். அதாவது அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை பிடிச்சிட்டு வருது, இது போல வேலைகள்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அடுத்தது அப்படியே கொஞ்சம் முன்னேறி போனோம் அப்படின்னா ஸ்டாரோமேஸ்கி, இந்த ஜப்பரோஷியா, அடுத்தது டொனஸ்க், இந்த 2 ஒப்லாஸ்டும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான். ஆனா இது டொனஸ்க் ஒப்லாஸ்டுக்கு சொந்தமான ஒரு செட்டில்மெண்ட் தான். இந்த செட்டில்மெண்ட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த பிளாக் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இப்போ முன்னேறி வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கக்கூடிய பகுதிகள். மே 31க்கு அப்புறமா ஜூன் 23 வரைக்கும் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன் நிலவரம். இந்த இடத்துல தான் நம்ம சமீபத்துல பார்த்திருப்போம் ரஷ்யாவோட அந்த மோட்டார் சைக்கிளிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னேறி போய் பகுதிகளை பிடிச்சிருக்காங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அது இந்த பகுதி தான். இப்ப இந்த இடத்துல இருந்து தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ரஷ்யா தரப்புல இருந்து. இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். இந்த உரிசனை பகுதியில உக்ரைனோட வீரர்கள் ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க, அங்கிருந்து வேற பக்கம் போலாம் அப்படின்னு மூவ் ஆகும்போது குரூப்பா போயிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பாம்பு போடக்கூடிய ட்ரோன்கள் இருக்கும் இல்லையா, அது பார்த்துருச்சு FPV ட்ரோன்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அங்க மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் மேல குண்டுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ரிகானிசனுக்குள்ளதான் இருக்கு அந்த பகுதியும். ஸோ ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குது, அங்க ஏதாவது ஆயுத குடோன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா ரஷ்ய தரப்பு இருந்து தொடர்ந்து அந்த இடத்துல ஃபேப் குண்டுகளை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இது எல்லாம் இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். ஸோ இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இதுக்கு அடுத்த பதிவுல இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்ல எல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத லைனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.